உங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேல் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ற மாதிரி சிம்பிள் அப்ளிகேஷன் பண்ணணுமா, அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி சிம்பிளா ஃப்ரீயா உங்களுக்கு பண்ணணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களாலேயே சிம்பிளா உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியான அப்ளிகேஷனை ஏஐ யூஸ் பண்ணி சிம்பிளா உங்களாலேயே பண்ண முடியும் அண்ட் கம்ப்ளீட்டா இதை ஃப்ரீயாவே பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஜீரோ நாலேஜ் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களாலே சிம்பிளா இந்த அப்ளிகேஷனை பண்ண முடியும். சோ அதை எப்படி பண்ணலாம், எந்த டூல்ல பண்ணலாம் சொல்லி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிசினஸ்க்கு சிம்பிள் அப்ளிகேஷன் ஒன்று பண்ண போறோம். சோ இது வந்து கம்ப்ளீட்டா ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்ண போறோம். சோ இத பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ளிகேஷனோட ஓவர்வியூ வந்து தெரிஞ்சுக்கணும். சோ என்னோட அப்ளிகேஷனோட ஓவர்வியூ பாத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 4 விஷயம் வந்து பண்ண போறோம். என்ன அப்படின்னா டார்கெட், அதாவது நம்மளோட பிசினஸ் வந்து இந்த மாசத்துக்கு நம்ம என்னென்னலாம் டார்கெட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மாடியூல் ஒன்று பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேல் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து எவ்வளவு மணி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சேலை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு மாடியூல் ஒன்று பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ், நம்மளோட ஓவராலா வீக்லி மந்த்லி இயர்லி நம்மளோட பிசினஸ் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு சேல் நடந்திருக்கு, எவ்வளவு காஸ்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா ஃபினான்ஸையும் கால்குலேட் பண்றதுக்காக ஃபினான்ஸ்னு ஒரு மாடியூல் ஒன்று பண்ண போறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்து எல்லாமே வந்து ஓவராலா பார்க்கறதுக்காக ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக இன்னும் ஒரு ரிப்போர்ட் மாடல் சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட்ல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா ஏதோ நம்ம டார்கெட்ல வந்து அது ஒரு ப்ராடக்ட்டா சர்வீஸான்றதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட பிரைஸ் வந்து நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு இந்த மாசத்துக்கு டார்கெட் பண்ண போறோம் அப்படின்றத அதை நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்து எவ்வளவு இந்த மாசத்துக்கு டார்கெட் பண்ண போறோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைலையும் இந்த டார்கெட் மாடியூல்ல வந்து நம்ம பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேல் மாடியூல் என்ன அப்படின்னா ஈச் டே வந்து நமக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு, எந்தெந்த டேட்ல எவ்வளவு சேல் ஆயிருக்குன்றத ரெக்கார்ட் பண்றதுக்காக இந்த சேல் மாடியூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு சேல் நடந்திருக்கிறத நம்ம என்டர் பண்ணா போதும், அதுக்கு இந்த மாதிரி டோட்டல் பிரைஸ் வந்து இந்த சேலோட கால்குலேட் பண்ணி அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ற மாதிரி பண்ண போறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ்ல நம்மளோட டோட்டல் சேலுக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், இதுல இருந்து நமக்கு மொத்தமா எவ்வளவு டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கறத எல்லா ஃபினான்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஃபினான்ஸ் மாடியூல்ல பண்ண போறோம். அண்ட் முக்கியமா டோட்டல் ஃபினான்ஸ் வந்து வித் ஃபில்டரோட பாக்குறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி இல்ல மந்த்லி இல்ல இயர்லி அப்படின்றத பாக்குறதுக்காக ஒரு ஃபில்டரோட டோட்டல் ஃபினான்ஸை பாக்குறதுக்காக இந்த ஃபினான்ஸ் மாடல் ஒன்று பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட். ஸோ என்ன பாத்தீங்கன்னா டோட்டல் சேல், காஸ்ட், ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக ரிப்போர்ட் மாடல் ஒன்று பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து என்னோட அப்ளிகேஷனோட ஃபுல் ஓவர்வியூ. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான காம்ப்ளிகேஷன் ப்ராசஸா கூட இருக்கலாம், அதை இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ராம்ப்டா கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம அந்த ஏஐ டூல்ல கொடுக்க போறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சிம்பிளா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க ChatGPT போய்க்கோங்க. சோ என்னோட ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று டைப் பண்ண போறோம். ChatGPT வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ChatGPT பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக இமேஜ் டு டெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டார்கெட் மாடியூல், சேல் மாடியூல், ஃபினான்ஸ் மாடியூல், ரிப்போர்ட் மாடியூல். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ChatGPT வந்து நம்மளோட ஏஐ கோட் எடிட்டருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஏஐ கோட்ல வந்து போட்டு நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஏஐ டூல்ல பண்ண போறோம் அப்படின்னா கர்சர். ஸோ கர்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஏஐ கோட் எடிட்டர். இது என்னன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன்ல பண்ண முடியாது, நம்மளோட லோக்கல் மிஷின்ல இந்த கர்சரை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். நம்மளோட அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி இல்ல மொபைல் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும் இந்த கர்சர் டூல் வந்து LLM மாடலை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் போயிட்டு கர்சர்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ இதுதான் அந்த ஏஐ கோட் எடிட்டர். இந்த ஏஐ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போறோம். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம மற்ற வெப் அப்ளிகேஷன் மாதிரி இல்லாம சைன் இன் கேட்டுட்டு உள்ளே இங்கே வந்து பண்ற மாதிரி இருக்காது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ கோட் எடிட்டர் நம்மளோட லோக்கல் மிஷினுக்கு டவுன்லோட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் மேக் இருக்கும். நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணி நம்ம இந்த கர்சர் டூலை வந்து நம்மளோட லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கர்சர்லேயே வந்துட்டு சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே சைன் இன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு நான் என்னோட அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். ஸோ என்னோட வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு நான் என்னோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூசேஜ் டீடைல், என்னோட பேசிக் இன்ஃபர்மேஷன் டீடைல், என்னோட அக்கௌண்ட் டீடைல், என்னோட ஆக்டிவ் செஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பே பண்ணி ஆகணும். இந்த கர்சரோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளான் இருக்கு, ப்ரோ பிளான் இருக்கு, பிசினஸ் பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கர்சர் டூல ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து ஒரு 2 வாரத்துக்கு நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண கர்சர் டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கர்சர் டூலை நம்மளோட அப்ளிகேஷனில் காப்பி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கர்சர் டூலை வந்து நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி வந்து மேக்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் கர்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கர்சர் டூல் இருக்கும். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கர்சர் டூலை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சைன்இன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலாக இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து சைன்இன் பண்ணிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசரில் கர்சரோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி அங்கே தான் வந்து நம்மளோட சைன்இன் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட இமெயில் அட்ரஸையும் என்னோட பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் டெஸ்க்டாப்புக்கு வந்து நம்ம பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்மளோட கர்சரில் வந்து நம்மளால் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்துட்டு நம்ம கர்சரில் வந்து லாகின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டரில் தான் வந்து நம்மளோட எல்லா கோட்ஸு ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே ஒரு எம்டி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்கு நம்மளோட அப்ளிகேஷன் நேமை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து நம்ம கர்சரில் ஓப்பன் பண்ண போகிறோம். கர்சரில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வந்து சிம்பிளாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பார் வந்து எனபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெர்மினல் வந்து டாகில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை எனபிள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்சர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட அந்த ஃபோல்டரை வந்து நம்ம கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோமா அப்படின்ற பார்க்கறதுக்காக திருப்பி வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம நேவிகேட் பண்ணி அந்த ஃபோல்டர் வந்து இந்த கர்சரில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம்னு ஆல்ரெடி வந்து நம்ம ChatGPTல எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ChatGPTல இருக்கிற அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு கர்சரில் சேட்டில் இந்த இடத்துல நம்மளோட ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் உங்களுக்கு வேறு என்ன மாடிஃபிகேஷனாலும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதுவும் அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தா போதும், கர்சர் நம்மளோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனோட ஒரு ஓவர்வியூ மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற சிம்பிள் டெக்ஸ்ட் வந்து இந்த ரீட்மி ஃபைலில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் நம்மளோட கோடிங் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்சர் டூல் வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் அப்ளிகேஷன், ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript மட்டுமே யூஸ் பண்ணி சிம்பிள் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா index.html ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா style.css ஃபைல் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JavaScript ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் கோடு வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்சர் டூல் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கான கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட்னு ஒரு ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த அக்செப்டை நம்ம பண்ணிக்கிட்டா மட்டும் தான் இந்த கோட்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபோல்டரில் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட அப்ளிகேஷனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கர்சர் வந்து கொடுக்குது. இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைலுமே வந்து கிரியேட் ஆயிருக்கும். index.html இருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்மளால ப்ரிவியூ வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லோக்கலில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் ட்ராக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த கர்சர் டூல் வந்து நமக்கு AI யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட UI டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல. இப்போ வந்து இதை வந்து நான் மாற்றலாம்னு நினைக்கிறேன். இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரௌசர்லேயே போயிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு சைடு பார் வெப் ஆப்னு சொல்லி டைப் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ என்ன மாதிரிலாம் ஆப் டிசைன் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இதை வந்து நான் காப்பி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னோட UI டிசைன் வந்து மாற்ற போகிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி டிசைனில் என்னோட அப்ளிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக இதை வந்து ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் கொடுக்குறேன். காப்பி இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு நேராக போய் கர்சரில் போயிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீ பில்ட் பண்ண அப்ளிகேஷனை இந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ பில்ட் பண்ண அப்ளிகேஷனை இந்த இமேஜஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து இதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷனை ரீடிசைன் பண்ண சொல்லி சிம்பிளா வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட UI டிசைனை நான் அட்டாச் பண்ண இமேஜஸோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா கர்சரே வந்து ஒரு பிளான் போட்டு நம்மளோட கோடு எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டைலுமே வந்து ஈஸியா நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா வந்து இந்த கர்சர் டூல் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட்டா அந்த டிசைனை வந்து மாத்திரும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்னோட UI டிசைன் வந்து மாத்திருச்சு. நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல அக்செப்ட் மட்டும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இப்போ இந்த கோட் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி நம்மளோட UI டிசைன் வந்து மாத்திரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்றதுக்கு அப்புறம் நீங்க அக்செப்ட் கொடுத்தாதான் உங்களோட கோட் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனோட யூஎஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண ரெஃபரன்ஸ் இமேஜஸ் என்ன ஸ்டைல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளோட அப்ளிகேஷனோட யூஐ டிசைனை வந்து இந்த கர்சர் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைடு பார் இருக்குது, டார்கெட் இருக்குது, சேல் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்த நேவிகேஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி தோணுது. நான் டார்கெட் கிளிக் பண்ணா அப்படின்னா எனக்கு டார்கெட் மட்டும் தான் வரணும், சேல் கிளிக் பண்ணா அப்படின்னா அந்த சேலுக்கான டிஸ்பிளே மட்டும் தான் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கர்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனில் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா என்னென்ன நேவிகேஷன்லாம் கிளிக் பண்றனோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே மட்டும் தான் அந்த இதில் வரணும். அதை தவிர எல்லாமே வந்து அட் டைம்ல வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்கெட் கிளிக் பண்ணா அப்படின்னா டார்கெட்ல என்னென்னலாம் இருக்கோ அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ல கிளிக் பண்ணா அப்படின்னா சேல்ல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி என்னோட ப்ராம்ப்டை வந்து மாடிஃபை பண்ணி நான் மறுபடியும் வந்து கர்சர் கொடுக்குறேன். ஸோ கர்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோட் வந்து மறுபடியும் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து அட் டைம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் டார்கெட் மாடியூல் மட்டும் தான் கிளிக் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் மாடியூல், சேல் மாடியூல் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. சோ இத மாத்திரக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்திருக்கேன். சோ இப்போ கர்சர் நான் கொடுத்த ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த கோட் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜெனரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் அக்செப்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டைல் எல்லாமே மாறிடும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரிஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இப்போ பாருங்களேன், லெஃப்ட் சைடில் சேல் கொடுக்குறேன், சேல் மாடியூல் வருது, ஃபினான்ஸ் கொடுக்குறேன், ஃபினான்ஸ் மாடியூல் வருது, ரிப்போர்ட் கொடுக்குறேன், ரிப்போர்ட் மாடியூல் வருது, டார்கெட் கொடுக்குறேன், டார்கெட் மாடியூல் வருது. ஸோ கரெக்டாக என்ன நேவிகேஷன் பண்ணுறனோ அதோட டிஸ்பிளே வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது. ஸோ கர்சர் வந்து பக்காவாக வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் டாலர் சிம்பிள் வந்து ஆட் ஆயிருக்கு. பட் எனக்கு டாலர் வேண்டாம், இந்தியன் ருபி தான் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் கர்சர் ஓப்பன் பண்ணிட்டு சேஞ்ச் த டாலர் சிம்பிள் இன்டு இந்தியன் ருபி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராம்ப்ட் வந்து அந்த கர்சருக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் டாலர் சிம்பிள் வருதோ அதை மாற்றி இந்தியன் ருபி சிம்பிளா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நம்மளோட கோட் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு, ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ அக்செப்ட் கொடுக்குறேன் என்னோட கோட் எல்லாமே அப்டேட் ஆகிறதுக்காக. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் போய் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டாலர் சிம்பிள் எல்லாமே வந்து இந்தியன் ருபி சிம்பிளாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டார்கெட் மாடியூல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வீடியோ, அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 rupees போட்டுக்கிறேன். அடுத்து டார்கெட் சேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 போட்டுக்கிறேன். நான் ஜஸ்ட் வந்து ஆட் டார்கெட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிருச்சு. இப்போ இங்கே இந்த ஆக்ஷன் கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா இது சிம்பிள் அப்ளிகேஷனில். ஆனால் டிலீட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நான் ஒரு இதை டெலிட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் மாடியூல் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட செல்லிங் வீடியோஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்னோட குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன டேட்டில் வந்து இது செல் ஆச்சோ அந்த டேட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் சேல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மாடியூல் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலு, காஸ்ட், ப்ராஃபிட் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோட செல்லிங் வீடியோ கொடுத்துட்டு என்னோட காஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees ஆட் பண்ணிட்டு எந்த டேட்டோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டேட்டில் இவ்வளோ செல்லிங் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக எந்த டேட்டில் நடந்துச்சோ அந்த டேட்டை போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் ஆட் காஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே நடக்கல. எதுக்காக அப்படின்னா இதை வந்து இன்னும் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். என்ன அப்படின்னா நமக்கு எடுத்ததுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியாது. நமக்கு ஸ்டார்டிங்கில் ஏதோ சின்ன சின்ன இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். அதை போக போக தான் வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எந்த அப்ளிகேஷனுமே எடுத்ததுமே வந்து பக்காவாக வந்துடவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது, ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஆப்ஷனுமே இருக்குது. அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ரிப்போர்ட் மாடியூல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த டேட்லேருந்து எந்தெந்த டேட் வரைக்கும் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா எடுத்ததுமே வராது. நம்ம போக போக சின்ன சின்னதா ப்ராம்ப்ட் கொடுத்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து பக்காவா வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததா நம்ம வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பில்ட் பண்ண இந்த சிம்பிள் அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சிம்பிளா பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை நான் எதுல ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஹோஸ்டிங்கர்ல தான் நான் போய் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு ஹோஸ்டிங்னு சொல்லி டைப் பண்ணி அப்படின்னா ஹோஸ்டிங்கரோட வெப்சைட் வரும். உங்களுக்கு ஏற்ற வேற எதுனாலும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹோஸ்டிங்ல போய் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த டேஷ்போர்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட் வரும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வெப் ஹோஸ்டிங்கோட ஃபைல் மேனேஜர். இங்கே தான் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பப்ளிக் HTML-குள்ள போய்க்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணா நீங்கள் கிரியேட்
பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ண போறோம். ஸோ என்னோட அப்ளிகேஷனோட எல்லா ஃபைல்ஸையுமே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், அதனால பார்த்தீங்கன்னா HTML, GSS, JavaScript இந்த 3 ஃபைல் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கப்புறம் இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட மெயின் டொமைன்ல பப்ளிக் HTML டாட்குள்ள நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து என்னோட ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட மெயின் டொமைனோட URL டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணுமோ அந்த ஃபோல்டர் நேம் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து இங்கே வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்டர் கொடுத்துமே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே பக்காவா இருக்குது, டார்கெட் இருக்குது, சேல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ சும்மா வந்து சாம்பிள் ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. நம்ம சேல் மாடியூலும் வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. ஸோ சும்மா வந்து ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பக்காவா வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் ட்ராக்கரோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே நம்மளால அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐடியா மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஏஐ டூல் யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ்க்கு அப்ளிகேஷன் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். சிம்பிளாக எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு இந்த ஏஐ டூல் வந்துட்டு பக்காவாக வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டூல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.